வணக்கம் நண்பர்களே. இப்போ கோவை நகர மக்களுக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்துக்குது இந்த யூடர்ன். இந்த யூடர்ன் பிரச்சனைனால என்னென்ன மக்கள் சொல்கிறாங்கன்னு பார்த்தாச்சுன்னா, ஒன்று நாங்கள் ரோடை கிராஸ் பண்ண முடியறதில்ல. ரெண்டாவது பிரச்சனை, பெரிய வாகனங்கள் அதாவது லாரி பஸ்ஸெல்லாம் வரும்போது அவங்க வந்துட்டு லெஃப்ட் சைடு போய் தான் யூடர்ன் எடுக்கணும். அதனால் பின்னாடி வர்ற வாகனங்கள் ஃபுல்லாக இதனால் டிராஃபிக் அதிகமாகுது. அதனால் சிக்னல் வேணும் அப்படின்னு மாதிரி பாதி பேர் கேட்குறாங்க. பாதி பேர் யூடர்ன் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருந்த போதிலும் சில சமயங்கள் பொதுமக்கள் வந்து ரோடை கிராஸ் பண்ணும்போது வந்து பார்த்தாச்சுன்னா ஆபத்தான பகுதியில் தான் வந்து சாலைகளை கிராஸ் பண்ணுறாங்க. இப்போ கூட நம்ம பார்க்கலாம் எப்படி அவங்க கிராஸ் பண்ணுறாங்க பாருங்கள். யூடர்ன் எடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சுருக்கிறாங்க. அதனால் காவல்துறையினர் அடுத்து சில இந்த வாகன ஓட்டிகள் மற்ற அவங்ககிட்டலாம் நம்ம பேசும்போது என்னங்கிறாங்கன்னா, அந்த சைடு ரோடு அகலமாக இருக்கிற சைடு, லெஃப்ட் சைடு வந்து ரோடு அகலமாக இருக்கும்போது இந்த யூடர்ன் பண்ணால் பிரச்சனை இல்லை. ரோடு சிறுசாக சில பகுதியில் வந்து பார்த்தாச்சுன்னா 10 அடி 15 அடி ரோடு தான் இருக்குது. அங்கே யூடர்ன் பண்ணும்போது தான் இது மாதிரி விபத்துகளும் அதே மாதிரி டிராஃபிக் ஜாமும் அதிகமாகுது. அதனால் ரோடு அகலமாக இருக்கிற பகுதிகளில் இந்த யூடர்ன் வச்சுட்டு மீதி ரோடு அகலம் கம்மியாக இருக்கிற பக்கம் வந்து பார்த்தாச்சுன்னா சிக்னல் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோவை நகர மக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. எனவே சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையினரும் இது குறித்தான ஒரு நடவடிக்கை எடுத்து ரோடுகள் ஒரு 40 அடி 50 அடி 60 அடி ரோடு இருக்கும்போது இந்த யூடர்ன் வச்சுக்கலாம். அதே மாதிரி ரோடு வந்து 20 அடிக்கு குறைவாக இருக்கிற பகுதியில் வந்து சிக்னல் வச்சா டிராஃபிக்கும் கம்மியாக மக்கள் சந்தோஷப்படுவாங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.